أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹாஃபிதுமார்களே, இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, முஅத்தின்களே, ஹத்தீப்மார்களே, அத்தோடு இந்த பள்ளிவாசலிலே மிஅராஜுடைய தினத்தை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை சந்தித்த, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்தித்த இன்றைய இரவிலே இந்த பள்ளி வாயலை அலங்கரிப்பதற்காக வேண்டி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான மௌலிது ஷரீஃபை ஓதி இந்த மஜ்லிஸை சிறப்பாக்குவதற்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு மேலாக நாம் இந்த மிஅராஜுடைய தினத்தை கொண்டாடி வருகிறோம். 1400 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு வருடமும் இன்றிரவு மேராஜ், இன்றிரவு மேராஜ், இன்றிரவு மேராஜ் என்று சஹாபாக்கள் முதல், அஹ்லுல் பைத்துகள் முதல், தாபிஊன்கள், தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதீன்கள், குதுபுமார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள் இன்றிரவை அவர்கள் வீணாக்கவில்லை. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை தரிசித்தது, இன்றைய இரவில் அவர்கள் காட்டிய அற்புதங்கள், இன்றைய இரவில் மனிதர்களால் நம்ப முடியாத பல உண்மைகளை ஒவ்வொரு உலகத்தில் உள்ள எல்லா திக்குகளிலும், எல்லா பகுதிகளிலும் இந்த மிஅராஜை பற்றி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மிஅராஜுடைய இந்த ஹதீஸ், இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே வந்திருக்கிறது. அதே போல இஸ்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவிலிருந்து, காபத்துல்லாவிலிருந்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ், அல் பைத்துல் முகத்திஸ் என்ற இடத்துக்கு கிட்டத்தட்ட பிளைட்ல நாங்க பறந்து போறதாக இருந்தால் 2 மணித்தியாலங்கள் பறக்க வேண்டிய ஒரு நிலை. 2 மணித்தியாலங்கள் பறக்க வேண்டிய இடத்திற்கு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய புத்திக்கு எட்டாத அளவுக்கு ஒரு செகண்ட் என்று சொல்லுவதா, ஒரு நிமிஷம் என்று சொல்லுவதா, கண் மூடி துறக்க முந்தி என்று சொல்லுவதா, அல்லது உட்கார்ந்த இடத்திலிருந்து எழும்பினதன் பின்பு அந்த சூடு தனிய முன்பு என்று சொல்லுவதா, எந்த ஒரு வார்த்தையும் தமிழால் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அவசரமாக, வேகமாக பைத்துல் முகத்திஸுக்கு, காபத்துல்லாவிலிருந்து சென்று அங்கே செல்லும் போது பல காட்சிகளை பார்த்து, அங்கே கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களுள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஏனைய நபிமார்கள் அனைவரும் அங்கே வந்தார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சந்தித்தார்கள், பேசினார்கள், கதைத்தார்கள், பின்னால் நின்று தொழுதார்கள். அதன் பின்பு அனைவரும் அவர்களை வழி அனுப்பி 1ஆம் வானம் முதல் 7ஆம் வானம் வரையில், 7ஆம் வானத்துக்கு பின்பு எத்தனையோ காட்சிகளை பார்த்து, சுவர்க்கத்தையும் பார்த்து, நரகத்தையும் பார்த்து, அல்லாஹுவையும் புறக்கண்களால் பார்த்து சந்தித்து விட்டு வந்த தினம்தான் மேராஜுடைய தினம். இந்த செய்தி அங்கும் இங்கும் கிடையாது, அல் குர்ஆனிலும் சஹீஹுல் புகாரியிலும் மட்டும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் கிதாபுகளை தேட வேண்டாம், நேரம் வீணா போயிடும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. சுப்ஹானல்லதி, ஒருவன் பரிசுத்தமானவனாகி விட்டான், தூய்மையானவனாகி விட்டான். யார்? அல்லாஹ். அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, இரவு நேரத்தில் தரை மார்க்கமாக லேண்ட் ரூட்டில்
தன்னுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு தனது அடியானாகிய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இராவலி நடத்தி சென்றானே. இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு நொடி பொழுதில் காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்திஸுக்கு ராவு நைட்ல அப்படி அழைத்து சென்றானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வாகிய ரப்பு மிகவும் தூய்மையானவனாக ஆகிவிட்டான், மிகவும் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான், எந்த இணை துணை இல்லாதவனாக ஆகிவிட்டான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோமே. ஏன்? அதிகமான நபிமார்கள் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதிகமான ஒலிமார்கள், அல்லாஹ்வுடைய இறை நேச செல்வர்கள், ஏனைய நபிமார்களுடைய உம்மத்தினர்களான குதுபுமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள் அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான நபிமார்களுடைய வரலாறுகள், அதிகமான குர்ஆன் ஆயத்துகள், அதிகமான அத்தாட்சிகள், அதிகமான மோஜிசாத்துக்கள் அனைத்துமே மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ இருப்பதனாலதான் அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கிருந்து அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு வர வைத்தார். உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் சாதாரண மனிதர் என்று வாய் கூசாமல் முஸ்லிம்களால் பேசப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அகீதா, இஸ்லாமிய உண்மையான கொள்கை மிகவும் கெட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது கூட ஹஜ்ஜுக்கும் மதீனா முனவ்வராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஹஜ்ஜுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வாய் கூசாமல் பேசப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் ஹஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும், தொழுகையே நமக்கு வந்திருக்க மாட்டாது, நோன்பே வந்திருக்க மாட்டாது, ஜக்காத்தே வந்திருக்க மாட்டாது, ஹஜ்ஜும் வந்திருக்க மாட்டாது, குடும்ப வாழ்க்கையும் நமக்கு தெரியாது. மிருகங்களை போன்று மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள். மனிதர்களை புனிதர்களாக நரகத்து விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை, பீரியட் ஆஃப் இக்னரன்ஸ் என்று சொல்லக்கூடிய மடமையின் உச்ச நிலையில் வாழ்ந்து தனக்கு பெண் பிள்ளை கிடைத்துவிட்டால் பிள்ளை பெறுவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பதாகவே வீட்டுக்குள்ளே குழியை தோண்டி புதைக்கக்கூடிய தாய் தகப்பன் வாழ்ந்த அன்றைய காலகட்டத்தில் தான் நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி பெண் சமுதாயத்தினருடைய பெருமதியை காட்டி கொடுத்தார்கள். மனிதன் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, உறுதி யகீன் என்றால் என்ன, இந்த அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினம், அதாவது மிஅராஜுடைய தினம், அல்லாஹுவை சந்தித்து அவர்கள் முழு உலகத்திற்கும் கொண்டு வந்த மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? நாம் தொழக்கூடிய 5 வக்து தொழுகை. எனவே இந்த தொழுகையை யாரும் பாழாக்க கூடாது, இந்த தொழுகையிலே பொடுபோக்குத்தனம் செய்யக்கூடாது. எல்லா வணக்கங்களும் பூமியிலே கடமையாக்கப்பட்டது. கலிமா சொல்லுவது பூமியில் ஃபர்லாக்கப்பட்டது, நோன்பு பூமியில் கடமையாக்கப்பட்டது, ஜக்காத் பூமியில் கடமையாக்கப்பட்டது, ஹஜ் பூமியில் கடமையாக்கப்பட்டது, அனைத்துக்குமே வஹி இறங்கியது. தொழுகைக்கு மட்டும்தான் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களான எல்லா கோடான கோடிக்கணக்கான மலக்குகளுக்கும் தலைவரான சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு புராக் என்னும் அந்த சிறப்பான கண்ணியமான சுவர்க்கத்தில் இருந்த அந்த வாகனத்தில் அல்லாஹு தஆலா தன் பக்கம் அழைத்து பரிசாக கொடுத்தான். வானத்தில் கடமையாக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கடமையாக்கப்பட்ட ஃபர்லான வணக்கம் தொழுகை மட்டுமே. எனவேதான் அஹ்லு பைத்துகள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஊன்கள் அனைத்து மக்களும் தொழுகையை வலியுறுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், மிஅராஜுடைய விஷயத்துக்கு வருவதற்கு முன்பதாக மிஅராஜுடைய தினத்தன்று நமக்கு கிடைத்த மாபெரும் பரிசாகிய இந்த தொழுகையில் உள்ள சிறிய ஒரு நுணுக்கத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், ஆலமுல் அர்வாஹ்ல
மனிதர்கள் இல்லாமல் வெறும் ரூஹு மட்டும் இருந்த ஒரு காலம். நாங்கள் எல்லாரும் ரூஹு மட்டும் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா மா தஆரஃப மின்ஹா இத்தலஃப் வமா தனாக்கர வமா தஆரஃப மின்ஹா இத்தலஃப் வமா தனாக்கர ஃபிஹா இக்தலஃப் என்று சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸ். முக்தஸர் இப்னு கஸீர்ல கூட இந்த ஹதீஸ் வருது. எப்படி ஆலமுல் அர்வாஹில வெறும் ரூஹுகள் மட்டும் தான் இருந்தது. இந்த ரூஹுகள் கூட்டம் கூட்டமாக தான் இருந்தது. சில ரூஹுகள் முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தது. இன்னும் சில ரூஹுகள் முதுகு பக்கம் திரும்பி கொண்டிருந்தது. அந்த ரூஹுகள்ல யார் யாரெல்லாம் முகத்தை பார்த்து கொண்டு நேருக்கு நேராக இருந்தாங்களோ அவங்க அனைவரும் எந்த நாட்டவராக இருந்தாலும், எந்த தேசமாக இருந்தாலும், எந்த பாஷையாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து மனிதனாக வாழும் பொழுது முஹப்பத்தோடு வாழ்வார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? உங்களுக்கு எப்படி இந்த கூட்டாளி கிடைச்சு? அல்லாஹு ஆலம் எங்களை கிடைச்சதோ சரியா. இவர் எங்களை பங்களாதேஷ், இவர் இந்தியா, அவர் பாகிஸ்தான், அவர் துருக்கி, யாரோ ஒருத்தர் அவர் தூக்கம் தெரியுதாரு, இன்னொருத்தர் அரபியோட சுத்துறாரு, இன்னொருத்தர் ஆப்பிரிக்கன்காரனோட சுத்துறாரு. இதெல்லாம் ஆலமுல் அர்வாஹில எங்கட ரூஹோடு அல்லாஹ்வால் கனெக்ட் பண்ணப்பட்டவர்கள். இந்த வெளிநாட்டுக்கு போறாங்க இல்லையா, வெளிநாட்டில் போய் தங்குறாங்க இல்லையா, சைனாவில் போய் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, மலேசியாவுக்கு போறாங்க இல்லையா, மடகஸ்கருக்கு போறாங்க இல்லையா, ருவண்டாக்கு போறாங்க இல்லையா, இதெல்லாம் உலகத்தில் முகப்பத்தாக வேண்டும், முகப்பத்தாகுவார்கள். இவர்கள் ஆலமுல் அர்வாஹில ஒண்டாத்தான் இருந்தாங்க, முகத்தையும் பார்த்துக்கொண்டு. வமா தனாக்கர மின்ஹா இக்தலஃப், ஆலமுல் அர்வாஹில மறுபக்கம் பார்த்து முதுகு பக்கத்தை திருப்பி கொண்டிருந்த ரூஹுகள் இந்த உலகத்தில் சந்தோஷமா ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. அவங்க பிரச்சனையில தான் இருப்பாங்க. என்னமோ தெரியும், எனக்கு அவனை காணச்சல்லே இல்லைச்சி, உங்களுக்கு என்ன சரி குத்தம் செஞ்சார, ஒரு அநியாயமும் செய்யல, எனக்கு அவனை காட்டல, என்னமோ தெரியா, எனக்கு அவனை படுதே இல்லை, எனக்கும் அவனுக்கும் ஒத்து வாரல்ல, தயவு செய்து எங்களை சேர்க்க வாடும் சொல்றாங்களா இல்லையா? அது வமா தனாக்கர மின்ஹா இக்தலஃப், ரூஹுகள். இப்படி ஆலமுல் அர்வாஹில எல்லா ரூஹுகளையும் பார்த்து அல்லாஹு தஆலா கேட்டானாம், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பு தானா சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு இதை கேட்கிறான் அல்லாஹ். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பா இல்லையா சொல்லுங்க. காலு பலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். காலு பலா, ஆம் நீ எங்கட ரப்பு தான், நீதான் எங்கட ரப்பு. அப்படியா? சரி, உலகத்துக்கு இப்ப முஸ்லிமாக அனுப்பியாச்சு. நான் தான் உன்னுடைய ரப் என்று நீ ஆலமுல் அர்வாஹில சொன்னாய் தானே, இப்ப போய் நான் உன்னுடைய ரப்பு என்றத்தை பருவம் அடைஞ்ச நாள்ல இருந்து மௌத்து வரையில நீ நிரூபிச்சு காட்டணும் என்றுதான் தக்பீர் கட்டின உடனே வஜ்ஜஹ் தோதுறது சுன்னத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொன்ன உடனே தக்பீர் கட்டி முதலாவது சொல்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்க அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பா இல்லையா? ரப்பு தான் யா அல்லாஹ், ஏத்துக்கொண்டாயா? அப்ப உலகத்துல நீ அதை நிரூபித்து காட்டு. ஒரு நாளைக்கு 17 விடுத்தம் 5 வக்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலத்தார்கள் உலகம் அல்லாத அல்லாஹ் அல்லாத அனைத்து வஸ்துக்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி ரட்சிக்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அங்க ஏத்துக்கொண்டத இங்க நீ நிரூபிச்சு காட்டு. இப்ப நிரூபிச்சிட்டாரு. ஒரு கூட்டம் நிரூபிக்குது, ஒரு கூட்டம் தொழுகை இல்லாம நிரூபிக்காம இருக்குது. எது எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கபருக்கு போன உடனே முதலாவது கேள்வி என்ன? மன் ரப்புக்க. அங்க அலஸ்து பி ரப்பிக்கும், இங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்க மன் ரப்புக்க, அங்க அலஸ்து பி ரப்பிக்கும், நீதான் எங்கட ரப் என்று சொல்லிவிட்டு இங்க யார் யாரெல்லாம் பேணுதலோடு பாதுகாத்து சோம்பேறித்தனம் இல்லாமல் பொடுபோக்குத்தனம் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடர்ந்து தொழுகையில் பேணுதலாக தொழுது வந்தார்களோ இவர்களுக்குத்தான் ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்கட ரப் என்று வாய்க்கு லேசாக வரும் என்று சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய இரவில் மிஹ்ராஜுடைய விஷயங்களை சொல்வதற்கு முன்பதாக மிஹ்ராஜுக்கு போய் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து கொண்டு வந்த ஷரியத்துடைய அமைப்பில் உடம்பை வளைத்து 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 தொழக்கூடிய இந்த தொழுகையை
எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி அவர்களும் கடைசி நேரம் வரையில், கடைசி மூச்சு வரையில் அதை செய்து வந்தார்கள் என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட முக்கியமாக ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, ஷரியத்து, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபிக்ஹுடைய சட்டங்கள், இவைகளை மட்டும் அறிந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தம், அவர்களுடைய ரகசியம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கௌரவம், அவருடைய மகாத்மியம், அவருடைய கண்ணியம், அவர்கள் யார், அவர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள், அவர்களுக்கென்று என்ன இருக்கிறது, ஏன் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான் என்பதை விளங்காம வெறும் ஷரியத்தில் மட்டும் இருந்தாலும் நாம் தோத்து போயிடுவோம். அது இல்லாம ஷரியத்தும் இல்ல, தொழுகையும் இல்ல, நோன்பும் இல்ல, ஜக்காத்தும் இல்ல, ஹஜ்ஜும் இல்ல, குர்ஆன் ஓதினதும் இல்ல, திக்ரு ஸலவாத்தும் இல்ல, ஒன்றும் இல்ல என்ற கல்பு சுத்தம், நான் பேசினா சரியாத்தான் இருக்கும் என்று அமல்களே இல்லாமல் வெறும் வாய் வார்த்தையால் இஸ்லாத்தை பேசிக் கொண்டிருந்தோமே ஆனால் நாங்களும் தோத்து போயிடுவோம். எனவே ஷரீஅத்தும் மிக மிக முக்கியம். ஹகீகத் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியங்களை அறிவதும் மிக மிக முக்கியம். எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ் சொன்னதனால செய்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க வந்தது போனது அல்லாஹ் சொன்னான் நான் செஞ்சேன் என்று செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தனிப்பட்ட ஒரு முஹப்பத் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புவதெல்லாம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் எங்களிடத்தில் அனுப்பினான், அறிமுகப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய விருப்பம் ரெண்டுமே ஒன்றுதான். சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய விருப்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்க எந்த நேரமும் ஸலவாத் ஓதிக்கொண்டே இருங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் எது தெரியுமா? நீங்க எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டிருங்க. அல்லாஹ்வுடைய விருப்பம் ஸலவாத் சொல்லுவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விருப்பம் குர்ஆன் ஓதுவது. இந்த ரெண்டுல எதை எடுக்க? ரெண்டும் முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விருப்பம் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டே இருப்பது. அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன தெரியுமா? எந்த நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்து கொண்டிருங்க. ரெண்டும் ஒன்றுதான். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் மதீனா முனவ்வராவில் ரவுலா ஷரீஃபில் ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பாங்கு சொல்லும் பொழுது 70,000 மலக்குகள் ரவுலா ஷரீஃபுக்கு வாராங்க. 70,000 மலக்குகள் ரவுலா ஷரீஃபுக்கு வாராங்க. வந்து அசருக்கு பாங்கு சொல்லும் வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்து கொண்டே இருப்பார்கள், ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. இந்த குர்ஆன் ஆயத்துக்கு தஃப்சீர்கள்ல சில கிதாபுகள் எழுதுறாங்க. ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க மலக்குகள். எப்படி? அசர் வரையில். அசருக்கு பாங்கு சொன்னா இந்த 70,000 மலக்குகள் மேலே போயிடுவாங்க. அசருக்கு இன்னும் 70,000 மலக்குகள் அந்த இடத்துக்கு வராங்க, அந்த இடத்தை நிரப்புறாங்க. அடுத்த நாள் சுபஹுக்கு பாங்கு சொல்லும் வரையில் இன்னும் 70,000 மலக்குகள் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. யார் யாரெல்லாம் அந்த ரவுலா ஷரீஃபை வந்து ஜியாரத்து செய்றாங்களோ, சலாம் சொல்றாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ் நீங்க எப்படி கியாமத்து நாள்ல எங்களுக்காக ஷஃபாஅத் செய்வீங்களோ அதே போல இப்ப கபர் ஷரீஃப்ல ஹயாத்தோட இருக்கிறீங்க, எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்று யார் யாரெல்லாம் ரவுலா ஷரீஃப்ல வந்து துஆ கேட்கிறாங்களோ அவ்வளவு பேர் துஆவுக்கும் இந்த 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு விசேஷம் என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கும் அசருக்கும் 70,000 வந்து கொண்டும் பெய்த்து கொண்டும் இருப்பாங்க. யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார் என்று சொல்ற மாதிரி அதில் ஒரு தடவை ரவுலா ஷரீஃபுக்கு வந்த மலக்குக்கு கியாமத் நாள் வரையிலும் மறுவும் வர முடியாது. ஆனால் பாவம் செய்யக்கூடிய மனிதனாகிய உங்களே எங்களோட குடும்பத்தை, உங்களோட குடும்பத்தை அல்லாஹ் பல தடவை மதீனா முனவ்வராவுக்கு அனுப்புகிறான். ஏன்? அவன் அர்ஹமுர் ராஹிமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு மனிதர்களை விரும்புறாங்க, உம்மத்தினர்களை விரும்புறாங்க.
அதனால மலக்குகளுக்கே ஒரு தடவை தான் அந்த ரவுலா ஷரீஃபுக்கு வரலாம் என்று சொன்னால் மதீனா முனவ்வராவுக்கு சென்று அவர்களை வஃபாத்துக்கு பின்பு ஜியாரத்தை செய்வது எவ்வளவு விசேஷம் என்பதை இந்த மேராஜுடைய இரவில் நான் இதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்ரா என்றா இஸ்ரா வேறு மேராஜ் வேறு. இந்த ராவைக்கு மேராஜ் என்று மட்டும் சொல்றது இல்லை, இஸ்ரா மேராஜ், அல் இஸ்ரா வல் மேராஜ். இஸ்ரா என்று சொன்னா காபத்துல்லாஹ்ல இருந்து பைத்துல் முகத்திஸுக்கு போனது இஸ்ரா, பைத்துல் முகத்திஸில் இருந்து 7 வானத்தை தாண்டி போய் அல்லாஹ் சந்திச்சதுக்கு பெயர் மேராஜ். இதான் உண்மை. இதுக்கிடையில் நடந்த விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவங்க என்கிறத ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சு கொள்ளலாம். இவ்வளவு நாள் எப்படி விளங்கி வச்சிருந்தோமோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல, மிகவும் விசேஷமான மகாத்மியத்துக்குரிய ஒருவர் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இஸ்ரா காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்திஸுக்கு ராவ் நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட போய் கொண்டிருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கபருக்கு பக்கத்தால போனேன். அவங்களோட கபரு ஷரீஃபுக்குள்ள தொழுது கொண்டிருப்பதை என் கண்ணால பார்த்தேன். யாரு? மூசாவோட கபர் திறந்தா இருந்தது, மண்ணெல்லாம் போட்டு திறந்தா இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முந்தி நல்லடக்கம் செய்யப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபர் ஷரீஃபில் தொழுது கொண்டிருப்பதை நான் மிஅராஜுடைய இரவு நேரம் லேண்ட் ரூட்ல போகும் பொழுது என் கண்ணால பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், நான் பைத்துல் முகத்திஸை போய் சேர்ந்த உடனே என்னை வரவேற்பதற்காக அனைத்து நபிமார்களும் அங்கே வந்திருந்தார்கள். அங்க பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க. அப்ப கபர் ஷரீஃபில் தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், நல்லடக்கம் செய்யப்பட்டு 3000 வருஷத்துக்கு முந்தி தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்திஸில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று சலாம் சொல்கிறார்கள் என்றால் இங்கிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் யார், அங்கிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதுவிட்டு அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு புராக் வாகனத்தில் ஏறுறாங்க. ஏறி வெறும் உடுத்த உடுப்போட, நல்லா யோசிக்கணும், உடுத்த உடுப்போட 250 ஸ்பீட்ல கண்ணாடியை திறந்து கொண்டு கார்ல போயிலுமா? காத்து என்ன செய்யும்? ஃப்ளைட்ல 900 ஸ்பீட்ல போகுது, 2 கண்ணாடியில் 2 ஷில்லு விழுந்தா ஃப்ளைட்டுக்கு என்ன நடக்கும்? தூக்கி தரையில் அடிக்குமா இல்லையா? அப்ப புராக் என்றால் என்ன? அது ஒரு ஓப்பனான ஒரு வாகனம். எப்படி? கழுதையை விட கொஞ்சம் பெருசி, குதிரையை விட கொஞ்சம் சிரிசி, குதிரையை விட அழகான மிருகம், உடுத்த உடுப்போட. அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதன் என்று சொல்றோமே, வெறும் மண்ணால மட்டும்தான் படைக்கப்பட்ட என்று சொல்றோமே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒளியால் படைக்கப்பட்ட ஒரு மலக்கு, ஒளியால் படைக்கப்பட்ட மலக்கோட புராக் வாகனத்தில் இருந்து உடுத்த உடுப்போட ஆக்சிஜன் இல்லாம ஒரு செகண்டுக்கு பல லட்சம் மைல் ஸ்பீடாக போகக்கூடிய புராக்கில் இவங்க போனாங்க என்று சொன்னா இதை பார்த்து சாதாரண மனுஷன் என்று சொல்றதுக்கு வெக்கம் இல்லையா? அறிவு எங்க போயிட்டுது? உடுத்த உடுப்போட எந்த ஆக்சிஜனும் கிடையாது, சும்மா போறாங்க. எங்க போனாங்க? சந்திரன் வரைக்குமா? சூரியன் வரைக்குமா? முதலாம் வானம். விஞ்ஞானம் படிச்சவங்க இருப்பீங்க. சந்திரனை விட சூரியன் பெருசி, சூரியனை விட முதலாம் வானம் பெருசி, முதலாம் வானத்தோட 2ஆம் வானம் பெருசி. நீங்க எல்லாம் படிச்சவங்க தான், என்னைய விட படிச்சவங்க தான் இங்க இருக்கிறீங்க. நாங்க ஓதினது மட்டும்தான். சந்திரனையும் சூரியனையும் முதலாம் வானத்துல நடுவுல கொண்டு போய் வைத்தால் முதலாம் வானத்துல ஒரு மோதிரத்தை வச்ச மாதிரி இருக்குமா? ஆனா சந்திரன் இந்த ஏர்த்தை விட, இந்த பூமியை விட 109 மடங்கு 109 டைம்ஸ் சந்திரன் பெரியது. அதை விட பல மடங்கு சூரியன் பெரியது. சந்திரனையும் சூரியனையும் சேர்த்து முதலாம் வானத்தில் நடுவில் கொண்டு போய் வச்சா ஒரு மோதிரத்தை வச்ச மாதிரியாம்.
தேடி பாருங்க, பொய் என்றா என்ன வந்து சந்திங்க. முதலாம் வானம் சந்திரன் சூரியன் உலகம் பூமி அனைத்தையும் கொண்டு போய் இரண்டாம் வானத்துல வச்சா இரண்டாம் வானத்தில் ஒரு மோதிரத்தை வச்ச மாதிரியா. இரண்டாம் வானம் முதலாம் வானம் மற்ற அனைத்தையும் மூணாம் வானத்தில் வச்சா ஒரு மோதிரம். மோதிரம் மோதிரம் என்று சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு தூரம், அவ்வளவு சிரிசா தெரியுது, மற்றதெல்லாம் தூரம். இந்த 7 வானத்தையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி உடுத்த உடுப்போட எந்த ஒரு உலக ஆர்டிபிஷியலான ஆயத்தமும் இல்லாமல் தன்னுடைய ரப்பு தனது ஹபீபை எடுத்தானே, இதை யாருக்கு நம்ப முடியாது. எனவே சுபஹானல்லதி, அவன் பரிசுத்தமானவன், அவனால எதுவும் செய்யலாம். அல்லாஹ் நாடினத்தை செய்வான். நீங்க நினைக்கிறதல்ல, நீங்க நினைக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல என்ற ஹபீப், நீங்க நினைக்கிற ரஹ்மத்துல் ஆலமீன் அல்ல என்ன ஹபீப். நான் இப்படி எல்லாம் அவங்களுக்கு செஞ்சேன். சந்திரனை விரலால காட்டி 2ஆ பொளக்க வைக்கணுமா? 2 விரல நீட்டின உடனே ஹவுதுல் கௌசர் தண்ணியை விட ஜம்சம் தண்ணியை விட சிறந்த தண்ணீரை இந்த 2 விரலுக்கு இடையால நான் வெளியாக்கி அதை முழு உலகத்தில் உள்ள 1400 சஹாபாக்களுக்கு குடிக்க கொடுக்கணுமா? உளு செய்ய கொடுக்கணுமா? ஒட்டகத்துக்கு கொடுக்கணுமா? ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்துல அவங்களுக்கு என்ன அற்புதம் தான் அல்லாஹ் செய்யல. எனவே அபுதிஹி, அபுது அடியான் என்று சொன்னதுதான் இவ்விடத்தில் எல்லாத்தையும் விட பெரிய கண்ணியம். அதை வச்சுக்கொண்டு அடியான் அடிமை அடிமை என்னமோ இந்த ரோட்ல போற அடிமையை போல பேசுறாங்க பயான்கள்ல. அடியான் என்று சொல்றது தான் இருக்கிற ரெஸ்பெக்ட்ல ஆக கண்ணியமான துண்டு தான் அடிமை. இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், கடைசி நேரத்தில் சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் உனக்கு அடிமையாக வாழ்ந்து நிரூபிக்கோணும் என்று, அடியானாக வாழ்ந்து நிரூபிக்கணும் என்று எவ்வளவோ முயற்சி எடுத்தேன். நான் கடைசி வரையில தோத்து போயிட்டேன், யா அல்லாஹ், என்னால் ஏலா போயிட்டு சொல்றாங்க. இதுக்கு விளக்கம் ஒருத்தருக்கும் விளங்குதும் இல்லை. அடிமையாத்தான் நாங்கள் அமைக்கிறோம், அல்லாட அடியான் தானே, பெருசா சொல்லிக்கொள்றோம், கிழிச்சது ஒன்றுமே இல்லை. அல்லாட அடியான், அல்லாட அடியான். அடியான் என்றா என்ன, அடிமை என்றா என்ன அண்ணன் காட்டுறாங்க ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அடியான் என்றா யார் என்று காட்டுறாங்க. யா அல்லாஹ், என்ற கடைசி நேரம் இது, இந்த நிமிஷம் வரை நான் நிரூபிக்கிறதுக்கு, நான் அடிமை நீ எஜமான் என்று நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன். இந்த நிமிஷம் வரையில் நான் தோத்து போயிட்டேன், என்னால் வெற்றி பெற முடியாது. நான் உண்ட அடிமை என்று என்னால் நிரூபிக்க ஏலா போயிட்டது. யா அல்லாஹ், என்னன்னு பார்த்தா, நான் உன்னை வணங்கோண மன்றத்துக்காக வேண்டி நான் தொழுதா, இந்த தொழுகையை தொலை வச்சதே நீ. குர்ஆன் ஓதுறதுக்கு என்று கண்ணை திறந்தா கண்ணை தந்தவன் நீ, இல்ம தந்தவன் நீ. சதக்கா கொடுக்க பார்த்தா செல்வத்தை தந்தவன் நீ, வெளிச்சத்தை பார்த்தா சூரியனை தந்தவன் நீ, தண்ணியை தந்தவன் நீ. எனக்கிட்ட என்னதான் இருக்கியா அல்லாஹ்? நான் என்னிடத்திலிருந்து உனக்கு தந்தது என்ன? ஒன்றுமில்லை, அனைத்துமே நீ தந்தது. அதனால ஒருத்தர் அல்லாஹ்வுடைய அடியான் என்ற பட்டத்தை லேசாக பெற முடியாது. அந்த பட்டத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல கொடுத்தான். சுப்ஹானல்லதி அப்த அஸ்ரா பி அப்திஹி, என்னுடைய அடியான். நான் சொன்ன மாதிரியே நிரூபித்து காட்டியவர்கள், எனக்குள்ளவர்கள், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே வந்து பார்த்தாங்க, எல்லா நபிமார்களை சந்திச்சாங்க, எல்லாரும் பின்னால் நின்று தொழுதாங்க. இந்த தொழுத செய்தி புகாரி ஷரீஃபில் வருது. 1.5 பக்கத்துக்கு சஹீஹுல் புகாரியில் நீண்ட ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அப்படியே புராக்கில் போகிறாங்க, ஏறி போய் முதலாம் வானத்து கதவை தட்டுறாங்க. யார் தட்டுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உள்ளுக்கு இருந்து முதலாம் வானத்து கதவுக்கு உள்ளுக்கு இருந்து ஒரு சத்தம் ஒன்று வருது. யார் வந்திருக்குது? நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் என்று தட்டுறாங்க. அவர் உள்ளுக்கு இருந்து கேட்கிறாரு, ஜிப்ரீல், சரி, உங்களோட யார் வந்து? அப்ப இது ஒரு செட்டப்பா இல்லையா? தட்டினா திறக்க வேண்டியதுதானே. அது உங்களோட யார் வந்திருக்கு? அங்க 7 வானத்திலே அங்க சொல்லியாச்சு, இந்த இரவு இப்படி இப்படி வாராங்க, துறவுங்க.
கேட்டு தருவோம். உங்களுடைய என்னோட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா? உடனே கதவு திறக்கப்பட்டது. முதலாம் வானத்துக்குள்ள போய் பார்த்தா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க. பேசினாங்க, முசாபா செஞ்சாங்க, கதைச்சாங்க. முதலாம் வானத்திலிருந்து நேர போறாங்க. ரெண்டாம் வானத்து கதவு தட்டப்படுது. யாரு? நான் ஜிப்ரீலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களோட யார் வந்திருக்குது? என்னோட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே திறக்கப்படுது. ஜிப்ரீல்னு சொல்லும் கதவு திறக்கல அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய வழி. ஆனா நீங்க மற்ற நாளைக்கு வார போற சரி மேராஜ் அண்ட் ராவேக்கு கதவு திறக்கப்படுமெண்டா அது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான், உங்களுக்கு அல்ல. அவங்களுக்காகத்தான் உங்களுக்கும். கடைசியா ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சரை தந்தா சரி. எனக்கு ரெண்டாம் வானத்தை கதவை தட்டினா உள்ளுக்கு இருந்து யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களோட யாரு? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவு திறக்கப்படுது. அங்க பார்த்தா 2 பேர். அந்த வானத்தில் 2 பேர். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். என்னடா 2 பேர் என்று பார்த்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாக இல்லையே, உயர்த்தப்பட்டாங்களே, அவங்க வருவாங்க. அவங்க வந்தா 2ஆம் வானத்துக்கு ஒருத்தர் ஓணுமே, அதுதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். வானத்தை பாதுகாப்பதற்கு அவங்களோட பேசி முசாஃபா செஞ்சு 3ஆம் வானத்துக்கு போய் கதவை தட்டினா யார் வந்திருக்குது? நான் ஜிப்ரீல் வந்திருக்கேன். உங்களோட யாரு? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொறவங்க கதவு. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பேசினாங்க, கதைச்சாங்க, சலாம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை பார்த்துட்டு இல்ல அது ரூஹு என்னமோ இவருக்கு காட்டின மாதிரி. ஹதீது சொல்லுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று, ஹதீது சொல்லுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்று, புகாரி ஷரீஃப் சொல்லுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவர் இல்ல ரூஹு. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்பிக்கை இல்ல, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவதற்காக அது ரூஹுடைய நீங்க தலைப்போட வானம் என்று பொய்யாக பாட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்கள முஹப்பத் இருந்தா ஹதீது சஹீஹா லைவான்னு பார்க்க முந்தி கல்ப சஹீஹா வச்சுக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை சஹீஹா வச்சுக்கொள்ளணும். இவங்க இல்லாம எங்களுக்கு அல்லாஹ்வையும் அறிஞ்சிருக்கேலா போயிருக்கும். இவங்க வந்துதான் அல்லாஹ்வையே காட்டி தந்தாங்க என்ற அறிவு எங்கட கல்புல இருந்தா தான் இந்த நம்பிக்கை வரும். ரூஹா இருக்கட்டும், உயிரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஹதீஸ் சொல்லுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 4ஆம் வானத்துக்கு கதவை தட்டுறாங்க. அதே கேள்வி, அதே பதில். கதவு திறக்கப்படுது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, சலாம் சொல்றாங்க, கதைக்கிறாங்க. 5ஆம் வானம் அதே கேள்வி, அதே பதில். கதவு திறக்கப்படுது. அங்க போய் பார்த்தா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 6ஆம் வானத்துக்கு கதவு தட்டப்படுகிறது. யாரு? நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படியா? உங்களோட யார் வந்திருக்குது? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவு திறக்கப்படுது. அங்க போய் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம். அடே, 3வது மூசா அலைஹிஸ்ஸலாமும் வந்துட்டு. இதுதானே பெரிய பிரச்சனை. ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே ராவு கபர்ல தொழுது கொண்டிருந்த அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ்ல பைத்துல் முகத்தஸ்ல இருந்த புராக் ஸ்பீட் என்று சொல்றோம். அதை விட ஸ்பீடான வாகனம் உலகத்தில் இல்ல. லைட்டை விட, மின்னலை விட, வெளிச்சத்தை விட உலகத்தில் ஆக பெரிய ஸ்பீடான ஒரு மிருகம், ஒரு வாகனம் புராக் மட்டுமே. அப்ப இந்த பைத்துல் முகத்தஸ்ல தொழுது கொண்டிருந்த இந்த 8 நபிமார்களும் புராக்குக்கு முந்தி எப்படி வானத்தை தாண்டினாங்க என்று கேட்கவே இல்லையா? அதாவது புராக்கை விட ஸ்பீட் நபிமார்கள் வலிமார்களுடைய ரூஹ். இது தெரியாது எங்களுக்கு. புராக்கை விட ஸ்பீடான ஒரு வாகனம் நபிமார்கள், வலிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய ரூஹ். அதனாலதான் புராக்குக்கு முந்தி அவங்க போயிட்டாங்க. இது எங்கட சொந்த கருத்தா? சொந்த கருத்தா இருந்தா அப்ப அவங்க எப்படி போனாங்கன்றதுக்குள்ள விளக்கத்தை தந்துட்டா சரி. எப்படி போனாங்க? இப்ப புராக் ஸ்பீட் இல்லைன்னு சொல்றதா? இல்லாட்டி மேராஜ் ஒரு 2 வருஷத்துக்கு நடந்தேன்னு சொல்றதா? ஒரு ராவையில கதை முடிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 6ஆம் வானத்தில் இருக்கிறாங்க. பேசினாங்க, கதைச்சாங்க. 7ஆம் வானத்து கதவை தட்டினாங்க. அதே கேள்வி, அதே பதில். திறந்து பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7ஆம் வானம். 1ஆம் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2ஆம் வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம்,
மூணாம் வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நாலாம் வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அஞ்சாம் வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாம் வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாம் வானத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லாரோடையும் பேசி கதைச்சி சந்தோஷமா அப்படியே போய் 7 வானத்தையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானம் ஆரம்பிக்கிற ஒரு இடம், பச்சை பசேல் என்ற இடம், அந்த இடத்துல போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டாங்க. அதுக்கு அங்கால புராக்கும் போவது இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் போறாங்க இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நின்றுட்டீங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இவ்வளவுதான் என்ற மக்காம், இவ்வளவுதான் என்ற அந்தஸ்து, இந்த அளவுதான் என்னால் வர முடியும், இதுக்கு அங்கால எனக்கு வரையலாம். அப்போ நான் நீங்கள் போங்க யார சொல்லுங்க. அடே நடு ஜாமத்தில் காபத்துள்ளால சும்மா இருந்த இணைய ராவோட ராவா பலஸ்தீனை கொண்டு அங்கே இணைய கூடாமல் அங்கிருந்து முதலாம் வானத்துக்கு கொண்டு முதலாம் வானத்திலிருந்து 7ஆம் வானம் வரல கொண்டுட்டு 7ஆம் வானத்தை தாண்டி ஒத்தருக்குமே தெரியாத இடத்துல கொண்டு இதுக்கு பிறகு நீங்க போங்க வேண்டாம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இவ்வளவு நேரமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிக்கொண்டு வந்தா, இல்லாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிக்கொண்டு வந்தா? சொல்லுங்களே பார்ப்போம். யா ரசூலல்லாஹ், இது கங்கால நான் ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் கரிஞ்சு போயிருவேன், எனக்கு அடி வைக்க இயலாது, இந்த மக்காம் முடிச்சு. அதுல வாங்க வாங்க வாங்க, முடியாது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அயத்துருக்குல் ஹலீலு ஹலீலஹு, ஒரு நெருங்கின நண்பன் உற்ற நண்பனை இவ்வளவு தூரம் கூட்டிக்கொண்டு வந்து இந்த இடத்துல தனிய கைவிட்டுட்டு தனிய போங்க முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னா, இந்த கட்டத்துல ஒரு நெருங்கிய நண்பன் இன்னொரு நண்பனை கைவிடுவானா? என்ன ஜிப்ரீலே சொல்றீங்க, நான் போகணுமா? யா ரசூலல்லாஹ், இதுக்கு அங்கால போறது உங்களோட இடம், இவ்வளவும் வந்தது உங்களோட கண்ணியப்படுத்துறதுக்கு, போங்க நீங்க. அண்ணா போறாங்க. அப்ப சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் கவனமா போங்க, நான் இவ்வளோ நேரம் கொண்ட மாதிரி இப்போ நான் இல்லை உங்கள்கிட்ட, இங்கே போய்த்து ரைட்டுக்கு திரும்பி லெஃப்ட்டுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கே போகணும், எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், அனைத்துமே அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். போய் நெருங்கி திடீரென்று ஒரு உதுனு யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மதே ஸல்லல்லாஹு இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்கோ என்ற ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அப்படி ஒரு இன்பமான சப்தம் ஒன்று அவங்க கேட்டதே இல்லை வாழ்க்கையில். உதுனு, நெருங்கி வாங்க முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி. நெருங்கினாங்க, சத்தம் வார போத்தால நெருங்கினாங்க. மறுபடியும் இப்படி 3 தடவை சத்தம் கேட்டது. நெருங்கி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வை நெருங்கினாங்க. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சும்மதனா ஃபத்ததல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, அது பெரிய தஃப்சீர். அதிகத்தை சொல்ல போனால் ராவாயிரும் மாரிபாயிரும் எஷாவாயிரும் சொபாயிரும். அதனால அந்த கதையை விடுங்க. அல்லாஹ்வை நெருங்கி போய் அல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னாங்க. எப்படி நாங்கள் சொல்கிற மாதிரி அல்லாஹ்க்கு சலாம் சொல்லலுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அல்லாஹ்னு சொல்லலுமா? ஏலா, கண்ணியமாக அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ், மனமான சங்கையான கண்ணியமான பரக்கத்தான காணிக்கை என்னும் சலாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய முன்னிலையில புற கண்களால் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே அல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னாங்க. இப்ப அல்லாஹு தஆலா அதே போல கண்ணியமான முறையில் தன்னுடைய ஹபீப், தன்னுடைய விருந்தாளி, தன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்த ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சலாத்துக்கு பதில் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. நபி அவர்களே, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பரக்கத்து அனைத்தும் உங்களுக்கே உண்டாவதாக என்று சொன்னாங்க. அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட இல்ல, எந்த மலக்குகளும் இல்ல,
அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மட்டும் அந்த நேரத்துல கூட உம்மத்தினர்களாகிய எங்களை அவங்க மறக்காம, யா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க, உங்களுக்கு என்னைய மட்டும் நீ சொல்லிட்டாயே, எனக்கு மட்டும் வானம் யா அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைனா, எங்க எல்லாரையும் சேர்த்துக்கோ யா அல்லாஹ், அலைனா. இவங்களை பார்த்து சாதாரண மனுஷன் இப்ப மௌத்து, அவங்களுக்கு காது கேட்கிறல்ல, ஹஜ்ஜிக்கு மட்டும் போனா போதும், நீங்க அவங்கள்ட்ட போய் ஜியாரத் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இவங்கள்ட்ட போய் கேட்ட என்ன புரோஷனம் என்று பேசினா இதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்யற நன்றி? ஈமான் ஒன்று மிஞ்சுமா? வாப்பாவை மறந்தா ஈமான் இருக்குமா? உம்மாவை மறக்கேலுமா? மல்லம் யஷ்குரின் நாஸ ஃபலம் யஷ்குரில்லாஹ். மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவன். மனுஷன் என்றா யாரு? சும்மா ரோட்ல போற மனுஷன் அல்லாஹ் சொல்றான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு மாறு செய்கிறோம், எவ்வளவு துரோகம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைனா, எங்களுக்கு மட்டுமல்ல, வஅலா இபாதில்லாஹி சாலிஹீன், சாலிஹீன்களான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவுலியாக்களையும் அந்த இடத்துல மறக்கல்ல, குத்துபுமார்களையும் அந்த இடத்துல மறக்கல்ல. சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், தியாகம் செய்யக்கூடிய நோன்பாளிகள், தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், விடுபடாமல் சுன்னத்தான வணக்கங்களை ஈடுபடக்கூடியவர்கள், பேணுதலோடு நடக்கக்கூடிய நல்லடியார்களையும் அந்த இடத்துல மறக்காம அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன், சாலிஹீன்களான சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான அனைத்து அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் சலாம் உண்டாவதாக என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடும் சம்பாஷிச்ச அந்த சம்பாஷணை தான் தொழுகையில எங்களுக்கு அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், தொழுகை ஒரு முஃமினுக்கு மிஅராஜ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தொழுகைக்குள்ளே இந்த அத்தஹியாத்து புகுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் மறக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரையில் ஏனைய நபிமார்களை மறக்கவே இல்லை. அவங்களோட ஆபாக்களாகிய முன்னைய நபிமார்களோட பொருட்டால கூட அவங்க துவா கேட்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் என்னை விட கீழானவர்கள் என்று யாரும் நினைச்சிடக்கூடாது என்ற அதபுக்காக, கண்ணியத்துக்காக. அவங்களோட தாய் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய உம்மா யாரு? ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தாலிப் நாயகம் அவர்களுடைய அருமை மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாய் 6ஆம் வயசுல வஃபாத் ஆகுறாங்க. அவங்கள வளர்க்கிறதுக்காக பொறுப்பெடுக்கிறாங்க. அபூ தாலிப் நாயகம் அவர்களும் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய உம்மாவும் வளர்க்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. இருந்தாலும் கூட தனது பெத்த பிள்ளையை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாங்க ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. சில நேரங்களில் கேள்விப்படுமாம், காபிர்களுடைய சூழ்ச்சியால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நபியாக வருவார் என்று நினைச்சு அவங்கள கொலை செஞ்சிருவாங்க என்று பயந்து, இவங்க படுக்கிற இடத்தை கூட தெரியும், எனவே இவங்களை வந்து கொண்டுட்டு போவாங்கன்னு நினைச்சு ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்களாம், தான் பெற்ற ஒரு பிள்ளையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த இடத்துல உறங்க வச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்து தன்னோட புள்ள இருந்த இடத்துல வைப்பாங்களாம். ஏன்? வந்து கொண்டுட்டு போனா ஏண்ட பிள்ளையை கொண்டுட்டு போட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஞ்சோணும், அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. அப்படி பெற்ற பிள்ளையை விட அன்பாக வளர்த்தவங்க தான் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. நன்றி வச்சாங்களா இல்லையா? நன்றி வச்சாங்களா இல்லையா? ஜன்னத்துல் பக்கீல நல்லடக்கம் செய்யப்பட போறாங்க. ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு உம்மா வஃபாத் ஆகுறாங்க. சஹாபாக்களை சொல்லி அனுப்புறாங்க, நான் வரும் வரையில் கபரில் இறக்க வானம், என்ன வளர்த்த தாய நான் வரும் வரையில் கபரில் வைக்க வேண்டாம். அப்படியே வச்சு பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, கபருக்குள்ள அவங்க இறங்குறாங்க, இறங்கி அப்படியே படுக்கிறாங்க, படுத்துட்டு எலும்புறாங்க, எலும்பி கபருக்கு வெளியில் வந்து இப்ப கபரில் வைங்கன்னாங்க. வச்ச பிறகு கேட்கிறாங்க ஒரு துவா, அல்லாஹும்ம ஃபிர்லி உம்மி ஃபாத்திமா பின்த் அஸத்,
யா அல்லாஹ் என்னுடைய தாயாகிய வளர்த்த தாயாகிய ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முழு பாவங்களையும் மன்னிப்பாயாக. பிஹக்கி நபியிக உன்னுடைய நபியுடைய பொருட்டை கொண்டு, ஏண்ட பொருட்டை கொண்டு எரகன்ஸோட பெருமையோட ஏண்ட பொருட்டை கொண்டு சொல்லல. அல்லாஹ்ட்ட சொல்லலுமா நான் அல்லாஹ்ட்ட சொல்லலுமா? உன்னுடைய நபியுடைய பொருட்டை கொண்டு என்னுடைய உம்மாட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று கேட்டுட்டு சும்மா விட்டாங்களா? வல் அன்பியா இல்லதீன மின் கபிலி, எனக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் உலகத்தில் தோன்றினார்களோ அவ்வளவு வேண்ட பொருட்டை கொண்டும் யா அல்லாஹ் என் உம்மாட பாவத்தை நீ மன்னிச்சிரு, ரஹ்மத்து செஞ்சிரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களோட பொருட்டாலையும் துஆ கேட்டு ஏனைய நபிமார்களோட பொருட்டாலையும் துஆ கேட்கிற அளவுக்கு முன்னைய நபிமார்களை அவங்க எங்களுக்கு இப்படி காட்டிட்டு போன பிறகும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பொருட்டால துஆ கேட்கறதுக்கு எங்க ஆதாரம் ஈக்குன்னு கேட்டா நாங்க எங்க கேட்கிறோம்? அதான் சொன்னேன், சஹீஹ் லைஃப் நம்முடைய முன்னோர்கள் பொய் இஸ்லாத்தை சொல்லி தரல எங்களுக்கு. நம்முடைய முன்னோர்கள் காபிர்கள் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வலிமார்கள், உலமாக்கள், மதரசாக்கள், ஜாவியாக்கள், தக்கியாக்கள், ஜும்மா பள்ளிகள் அனைத்தையும் உருவாக்கியவர்கள் நமது முன்னோர்கள். சவுதி அரேபியாவில் இருந்து யாரும் வந்து இஸ்லாத்தை எங்களுக்கு காட்டித்தரல்ல. அப்படி காட்டி தந்திருந்தா நாங்கள் எல்லாரும் அரபு தான் பேசியிருப்போம். ஆப்பிரிக்காவில் இருந்து எங்களோட முன்னோர்கள் வந்து இஸ்லாத்தை எங்களுக்கு காட்டி தந்திருந்தா நாங்க ஆப்பிரிக்கன் பாஷை தான் பேசியிருப்போம். ஜப்பான்ல இருந்து எங்களோட முன்னோர்கள் வந்திருந்தா நாங்க ஜப்பான் பாஷை தான் பேசியிருப்போம். நாங்க எல்லாரும் என்ன பேசுறோம்? தமிழ். என்ன காரணம்? இந்தியாவில் இருந்து தான் பெரும் பெரும் மஷாயிகுமார்களும் குத்துபுமார்களும் அவுலியாக்களும் சஹாபாக்கள் யமன்ல இருந்து, சிரியாவில் இருந்து, ஜோர்டான்ல இருந்து, அங்கும் இங்கும் இருந்து இந்தியாவுக்கு வந்து அங்கிருந்து தமிழ் பேசி பேசி எங்களுக்கு இந்த இஸ்லாத்தையும் ஷரியத்தையும் ஹகீகத்தையும் தரீகாக்களையும் பள்ளிவாசல்களையும் கொண்டு வந்து தந்தாங்க. அவங்க மட்டும் வந்து இந்த மதரசாக்களையும் பள்ளிவாசலையும் கட்ட இல்லை என்று சொன்னா இன்றைக்கு முஸ்லிம் என்று ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டார். நான் ஒரு ஒரு ரவுண்ட் ஒன்று சுற்றி வாரன், எல்லாரும் யோசிச்சுக்கணும். அம்மந்தோட்டை எடுங்க. அம்மந்தோட்டையிலிருந்து தங்கல் வரையில் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், ஆனால் சொல்லி ஆகணும். இன்றைய இரவு அதுவும் இந்த கிளிஃப்டன் லேன் பள்ளியில் எனக்கு அல்லாஹ் தந்த முதலாவது பயான் இது. இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். அம்மந்தோட்டைக்கும் தங்கல்லைக்கும் இடையில் இருக்கிறது எல்லாருமே மெயின் ரோட்ல காபிர்கள் தான், ஒரு முஸ்லீம் கிடையாது. ஆனால் அம்மந்தோட்டைக்குள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, தங்கல்லைக்குள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. தங்கல்லைக்கும் திக்குவல்லைக்கும் இடையில பார்த்தா நடுவில் ரோட்ல எல்லாம் தனிப்பட்ட காவிர்கள் மட்டும், திக்குவல்லைக்குள்ள நிறைய முஸ்லீம்கள். திக்குவல்லைக்கும் மாத்தரைக்கும் இடையில மாத்தரைக்குள்ள முஸ்லீம்கள், நடு ரோட் அவ்வளவுமே காவிர்கள். மாத்திரைக்கும் வெளிகாம, மாத்திரைக்கும் போர்வை, மாத்திரை சொரகோட எடுத்து பார்த்தா உள்ள பள்ளி வாசல் இருக்குது, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ரோட்ல நடுவில் எல்லாமே காவிர்கள். அங்கிருந்து காலிக்கு வந்து பார்த்தா காலியில் முஸ்லீம்கள். வெளிகாமத்து கப்துர பள்ளிக்கும் காலிக்கும் இடையில ஒரு முஸ்லீம் வீட்டை காட்டிலுமா? தெவட்ட வரையில் ஹைவே ரோடு ஆரம்பிக்குதே காலியில், அவடம் வரங்காட்டி ஒரு முஸ்லீம் இல்லை. எல்லாம் என்னமோ பானத்தால் தூவின மாதிரி திக்வல்லையில் கொஞ்சம், வெளிகாமையில் கொஞ்சம், காலியில் கொஞ்சம், கழுத்துற. இது என்ன இது? ஒவ்வொரு பள்ளிவாசல்ல ஒவ்வொரு ஜியாரம் இருக்குது. ஒவ்வொரு பள்ளிவாசல்ல ஒவ்வொரு வலியுல்லா வந்து வாழ்ந்தாங்க, நற்குணத்தை காட்டினாங்க, செல்வந்தர்களை அழைச்சாங்க, ஏழைகளுக்கு கொடுத்தாங்க, ஊடு வாசலை கட்டினாங்க, பள்ளி வாசலை நிறுவினாங்க. தக்கியாக்கள், ஜாவியாக்கள், ஔராதுகள், ராத்திபுகள், ரிக்ருகள், ஹதராக்கள், வலிபாக்களை உருவாக்கி சாப்பாடுகளை கொடுத்து பிள்ளைகள் அனைவரையும் திருத்தி பஹிஜத்துல் இப்ராஹிமியா, மக்கியா, பாரி மதரசா, இன்னும் முர்சியா, என்னென்ன மதரசாக்களை நிறுவ வேண்டுமோ குதிரியா அனைத்தையும் நிறுவி அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தையும் புர்தா, ஸலாத்துன் நாரியா போன்ற நல்ல நல்ல திக்ருகள், ராத்திபுகள், ஔராதுகள், நற்குணங்கள் அனைத்தையும் பழக்கி முழு உலகத்திலும் முழு இலங்கையிலும் இஸ்லாத்தை பரப்பினார்கள். அவங்க பேசின பாஷை தான் தமிழ். அதைத்தான் இப்ப நாங்கள் தமிழாக பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னமோ மௌலுது மட்டும்தான் இந்தியாவிலிருந்து வந்த மாதிரி எங்கட பேச்சு.
மௌலித் அல்ல, வியாபாரமும் இந்தியாவிலிருந்து தான் வந்த. இங்குள்ளவங்க வியாபாரத்தை படித்ததும் இந்தியாவிலிருந்து வந்தவங்கள்ட்ட தான், குர்ஆனை படித்ததும் இந்தியாவிலிருந்து வந்தவங்களுக்கு தான். சுருக்கமாக சொன்னா, எப்படி சுன்னத்தை எடுக்கிறேன்னு படித்ததும் இந்தியாவிலிருந்து வந்தவங்கள்ட்ட தான். அப்படி என்றா எங்களே மறுபடியும் சின்னத்தெடுக்க வேண்டிய நிலைமை ஒன்று வரும். ஏன் சிறுக்கு செஞ்சவங்க சரியா செஞ்சாங்களோ தெரியாண்டு மறுவன் தடமாறினா எங்கேயோ போய்த்து நின்றுரும். அதனால அந்த சப்ஜெக்டை கின்றல்ல. ஏன் முஷ்ரிக்கீங்கள் சுன்னத்தெடுக்க? அல்லாஹ் பாதுகாக்கும். நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, இஸ்லாம் என்பது நாங்க நினைச்சதல்ல, அல்லாஹ் எங்களுக்கு தந்தது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இங்க ஸ்ரீலங்காவிலே, இந்தியாவிலே, பாகிஸ்தான்ல மட்டும்தான் புருதா இருக்கி, இங்க மட்டும்தான் சலாத்துன் நாரியா இருக்குது, இங்க மட்டும்தான் மௌலித் இருக்கின்றது. இல்ல, 1924க்கு முந்தி மக்காவுல இருந்தது, இப்பவும் இருக்குது. வாங்க காட்டுறோம். மதீனா முனவ்வராவுல இருந்தது, இப்பவும் இருக்குது. இன்றிரவு அல்லது நேத்திரவு மதீனா முனவ்வராவுல எத்தனை அரபிகளோட வீட்டுல மேராஜ் மௌலித் ஓதுறாங்கன்னு தெரியுமா? ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. ரபியுல் அவ்வல் 12க்கு மக்கா முக்கர்ரமா மதீனா முனவ்வரா 2 ஊர்ல மட்டும் கிட்டத்தட்ட 1000 சொச்சம் வீடுகளில் மௌலித் ஷரீப் ஓதுகிறார்கள். யா நபி எலும்பி நின்று ஓதுறாங்க. ஷாம்பராணி பங்கிடணுமா, அத்தர் பங்கிடணுமா, சாப்பாடு கொடுக்கணுமா, என்னென்ன செய்யணுமோ அனைத்தையும் செய்கிறார்கள். யாரு? இந்தியாவிலிருந்து வந்தவங்க அல்ல, அரபிகள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வழியில வந்தவங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வழியில வந்தவங்க, யமன்ல உள்ளவங்க. ரவுலா ஷரீஃபை சுற்றி பாருங்க. வல்ல காபத்துக்கு பக்கத்துல யா மன் யகூமு மகாமல் ஹம்தி முன்ஃபரிதா லில் வாஹிதில் ஃபர்தி லம் யூலத் வ லம் யலிதி. சுப்ஹான மௌலிதுல வந்த யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி. இந்த தடவை கூட உம்ராவுக்கு வந்தவங்களுக்கு நான் காட்டினேன். இந்த ஷாக்கியோ நிக்கிறாரு. யா மன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபியத்தன் மின் இஸ்பஐஹி ஃபரவல் ஜைஷ பில் மததி ரப்புல் ஜமால் அல்லாஹி ரப்புல் ஜமாலி தஆலா அல்லாஹு காலிகஹு. அனைத்துமே எழுதப்பட்டிருக்குது. எங்க எழுதப்பட்டிருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட ரவுலா ஷரீஃபை சுற்றி மனுஷருக்கு எட்டி பிடிக்க இயலாத அளவுக்கு இந்த டியூப் லைட்டுக்கு மேலால் எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவிலிருந்து சேகுமாறு போய் அங்க எழுதிட்டாங்களா? உடுவானா? அரபி உடுவானா இந்தியாவிலிருந்து போய் எழுதுறதுக்கு? அங்க அஸ்ஹாபு சுஃபா என்ற ஒரு இடம் இருக்கு. அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் 40-50 பேர் உட்கார்ந்து கொண்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தொழில் ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வர ஹதியாக்களை கொடுத்து இவங்களுக்கு அவனோட காலம் பைத்து கொண்டிருக்கும். வஹி எழுதுறதும் நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே இந்த டியூப் லைட் ஒசரத்துக்கு ஒரு பெரிய ஃப்ரேம் ஒன்று இருக்கு. பார்த்துட்டு வந்து 2 கிழமையும் இல்லை, கண்ணால் பார்த்து. இன்னொருத்தர் சொன்னதோ யூடியூப்பில் வந்ததோ அல்ல, இது வாட்ஸ்அப்பில் வந்ததல்ல, கண்ணால் பார்த்து எத்தனையோ பேருக்கு காட்டினது. இது பெரிய ஃப்ரேம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமை வாழ்ந்த ஃப்ரேம் அது. அந்த ஃப்ரேம் உள்ளுக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று போட்டிருக்குது. நடுவில் ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று இருக்குது. இந்த சைடில் யா அபூபக்கர், யா உமர், யா உஸ்மான், யா அலி என்று இருக்குது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கீழே இப்படி எட்டி உத்து பார்த்தா வபாத்த ஈவானு கிஸ்ரா வஹுவ முன்சதின் 8 அடி புருதால மட்டும் வல்லாஹி தொழுவிச்சிட்டு ஒழுவோட சொல்றேன். இப்போ நான் கேட்குறேன் என்ன தெரியுமா? யாரையும் தாக்குறதுக்கோ ஏசுறதுக்கோ இல்லாட்டி கதை சொல்றதோ அல்ல. இந்த புருதா எப்படி மதீனா முனவ்வரா மஸ்ஜிது நபவி ஷரீஃப் பள்ளிக்குள்ள போய் சேர்ந்தது? பித்அத்தாக இருந்தா, இஸ்லாத்துக்கு உட்பட்டது இல்லை என்றா இந்த புருதாவை ஏன் அரபிகள் 1924க்கு முந்தி, அரபு தெரியாத அரபிகளா சவுதியில் இருந்தாங்க? இப்புள்ளவங்க அரபு தெரிஞ்சவங்க, முந்தி உள்ளவங்க தமிழ் பேசினவங்களா? அதே போல பாபு ஜிப்ரீல் என்று இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வஹி கொண்டு வர வாசல் பாபு நிசாவுக்கு அடுத்தது. அந்த பாபு ஜிப்ரீல் பக்கத்தால் அசருக்கு புறவு போனா பார்க்கலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டு கேட், அந்த கேட்டு கிட்ட போய் உத்து பார்த்தா என்னமோ எழுதப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா அது? எல்லாரும் படிங்க. ஓவல் ஹபீபு லதி தோர் ஜாஷ ஃபாஅத்துஹு லிகுல்லி
आहवाल मुक़ताहिमी मौला या सल्ले व सल्लिम दाइमान अबदा अला हबीबिका खैरिल खल्क़ि कुल्लिहिम. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு பின்னால தான் வாழ்ந்தாங்க. அவங்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் வீட்டிலிருந்து வெளியில வந்துட்டு போன அந்த வாசல் தான் இந்த வாசல். அந்த வாசல்ல இரும்பால ஒரு லொக் போடப்பட்டிருக்கிறது. அந்த இரும்பு லொக்குல எழுதப்பட்டதுதான் இந்த புர்தால வந்த ஹுவல் ஹபீபுல்லதி. ஏன் ஒரு குர்ஆன் ஆயத்தை போட தெரியாதா இந்த அரபியோளுக்கு? ஹஸ்புனல்லாஹ் வ நிமல் வக்கீல் கிடைக்கலையா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கிடைக்கலையா? அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி கிடைக்கலையா? ஏன் இந்த புர்தா பூசரி இமாம் இந்த புர்தாவை ரவுதா ஷரீஃபுக்கு கொண்டு வந்தா அந்த புர்தாவுடைய மகாத்மியம் என்ன? அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. என்றாலும் ஒரு 5 நிமிஷம் இழுத்துட்டேன், மன்னிச்சுக்கணும். இழுத்த 5 நிமிஷத்தை இன்னும் ஒரு 5 நிமிஷம் இழுத்துட்டே வைப்போம் என்று தான் பார்க்குறேன். ஏனென்றா இன்னும் ஒரு விஷயம் தான் சொல்ல இருக்கேன். இந்த மௌத்தானவங்கக்கிட்ட உதவி தேடக்கூடாதுன்னு சொல்கிறோம் தானே. மௌத்தானவங்களுக்கு என்ன தான் செய்யலும்? அவங்கக்கிட்ட போய் அதை கேட்டு இதை கேட்டு கபரடியில் போய்த்துக்கொண்டு ஒன்றும் சரி வராது. அதனால் கபரடியை ஜியாரத்து செய்ய போகிற விஷயங்கள் அப்படியே விட்டு போட்டுருவோம், ஒட்டு மொத்தமாக விட்டுருங்க. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்போ வஃபாத் ஆனாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3000 வருஷத்துக்கு முந்தி. இதை நான் இதுக்கு முந்தி சொல்லி இருக்கிறேன். எப்போ வஃபாத் ஆகினாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3000 வருஷத்துக்கு முந்தி. அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபர் ஷரீஃபில் தொழுது கொண்டிருக்கிறது என்ற கண்ணால் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மிஹ்ராஜ் என்று ராவு. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முக்கதிஸுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பின்னால் நின்று தொழுதாங்க. புகாரியில் வருது. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் 6ஆம் வானத்தில் கதவை திறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேசுகிறாங்க. வஃபாத்தாகி நல்லடக்கம் செய்யப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லாஹ் தஆலா 50 வக்த கொடுத்தான். இவங்க மறுக்காம அல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு தந்தத்தை எடுத்துக்கொண்டு போமெண்டு 50 வக்தையும் எடுத்துக்கொண்டு வாராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நேரமும் சாந்தமானவங்க, பேச மாட்டாங்க, சலாம் சொல்லி அனுப்பிட்டாங்க. 6ஆம் வானத்துக்கு வந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன சரி கிடைச்சிதா? ஓ கிடைச்சது. என்ன? அல்லாஹ் தஆலா 50 வக்தா ஏண்ட உம்மத்தோட நான் படுத பாடு பெரிய பாடு, அதை விட பெரிய சோம்பரத்தனம் பிடிச்ச உம்மத்து உங்களோட உம்மத்து 50 வக்து தொழுவாங்களா உங்களோட ஆக்கள்? எங்கட கூட்டம் 5ஓட படுத பாடு எங்களுக்கே தெரியும். 5ஓட படுத பாடு நாங்க டைமுக்கு டைம் தொழுதுக்குள்ள இயலாம எங்களுக்கு தான் தெரியும். 50 வக்த தூக்கி கொண்டு வந்தா யா ரசூலல்லாஹ் இப்பவே போய்த்து குறைச்சிருங்க. அப்படியா? போனாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? 5 குறைச்சி 45 கொடுத்தான். ஒன்றும் சொல்லிக்கொள்ளலாம், எடுத்துக்கொண்டு வராங்க. எத்தனை குறைச்ச? 5 குறைச்சி 45. போங்க மறுபடியும் யா ரசூலல்லாஹ். இப்படியே 9 தடவை குறைச்சான் அல்லாஹ். 45 40 35 30 25 20 15 10 5. மூசா அலைஹிஸ்ஸலாம் 5ஐயும் குறைக்க சொன்னேன். இதுவும் சரி வராது, எனக்கு விளப்பம் உங்களோட ஆக்களை பற்றி. 5 இவங்களையும் மிச்சம். ஐயோ இதுக்காக எனக்கு வெக்கம், நான் ரவுண்ட் ஃபிகரில் 5 தான் இருக்குது, 3 ஆக்கினா எங்கே போ? சரி 5 என்று வந்தாச்சு. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாவி 3000 வருஷத்துக்கு பிறகு 50 வக்கத்தை 5 வக்கத்தை ஆக்கினது மௌத்தா போன ஒரு நபி தானே. மௌத்தாகி கபர்ல அடக்கம் செய்யப்பட்ட ஒரு நபியுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தானே 50 வக்கத்தை 5 ஆக்கி எங்களுக்கு தந்தது. அப்ப மௌத்தா போனவங்களோட உதவி எங்களுக்கு வேண்டாம் என்று அடித்து சொல்றதா இருந்தா நாங்க 50 வக்து தான் தொழணுமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போய் ஐடியா தந்த மனுஷன் சொல்லலுமா? இல்ல, மௌத்தா போனவருடைய ரூஹுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்கிறது. உடம்புதான் மௌத்து, உடம்புக்கு தான் பேசலாம், உடம்புக்கு தான் ஒன்றும் இல்ல, ஆனா ரூஹுக்கு அனைத்தும் இருக்கிறது. ரூஹை பற்றி தான் நாங்க பேசுகிறோம்.
ரூஹ பற்றி விளங்கப்படுத்த யாருக்குமே முடியாது. ஏன்? குர்ஆன்ல அல்லாஹ் கேட்டுட்டான், யஸ்அலூனக அனிர் ரூஹ். யா ரசூலல்லாஹ், உங்ககிட்ட வந்து ரூஹ பத்தி கேட்பாங்க. கேட்டா நீங்க சொல்லணும் எனக்கு ரூஹ பத்தி தெரியும் என்று விளங்கப்படுத்திரவானம், ஒருத்தருக்கும் விளங்காது. எனவே நீங்க சொல்லணும் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்ன தெரியுமா? அது என்னுடைய ரப்புடைய சில ரகசியங்கள், எனக்கும் ரப்புக்கும் உள்ள விஷயம். அது ரூஹ பத்தி நீங்க கேட்கவான, அது ரப்பு நாடினவங்களுக்கு ரூஹ பத்தி அறிவித்து கொடுப்பான். எனக்கு உத்தரவில்லை ரூஹ பத்தி விளங்கப்படுத்துறதுக்கு. அந்த ரூஹு தான் புராக்கை விட ஸ்பீடானது. அந்த ரூஹு தான் முழு உலகத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்வதற்கு சபபாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உஹுது யுத்தத்தில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹல்லலா கஸீலுல் மலாயிகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இதோட இன்னும் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க உஹுது யுத்தத்தில். ஷஹீதாக்கப்பட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து அவ்வளவு பேரையும் நல்லடக்கம் செஞ்சாங்க. நல்லடக்கம் செஞ்ச உடனே உஹுது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட இந்த 70 சஹாபாக்களும் கேள்வி கணக்கு இல்லாம நேர சொர்க்கம் போயிட்டாங்க. அந்த நிமிஷத்திலே சொர்க்கம், கேள்வி கணக்கே இல்லை. இந்த சஹாபாக்களோட ரூஹுகள் இவங்க கொஞ்சம் பேரும் பேசிக்கொள்றாங்களாம், அல்லாஹ் இப்பதான் பூமியில இருந்தோம், கபரை பத்தி பெருசா சொன்னாங்க, கியாமத்து நாள் வரையில ஈக்கணும், அங்க ஈக்கணும், இங்க ஈக்கணும், இங்க வந்த உடனே சொர்க்கத்திலே இந்த செய்திய உசிரோட இருக்கிற எங்கட தோழருக்கு அறிவிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக உயிரை கொடுத்தா இப்படித்தான் அல்லாஹ் தருவான், சுவர்க்கம் உடனே கிடைக்கும் என்று இந்த மெசேஜ் அறிவிக்கிறதுக்கு கன்வே பண்றதுக்கு ஒத்தரும் இல்லையா என்று ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கொண்டு தடமாறுறாங்க. அல்லாஹ் சொல்றான், கவலைப்படவானம், நான் அறிவிக்கிறேன். அண்ணன் வருது, ஜிப்ரீல இங்க வாங்கோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுங்க, வலா தஹ்ஸபன் அல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதன் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டவங்களை மௌத்தாவிட்டாங்க தானே என்று நினைச்சும் பாத்திரவானம், நினைச்சும் பார்க்கவானம். அதே சூரத்துல் பக்கரால இன்னொரு ஆயத்து வருது, வலா தகூலு லிமா யுக்தலு. மௌத்தானவங்களை, யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டவங்களை மௌத் என்று உங்களோட நாக்கால சொல்லாதங்க. யுத்தத்துல ஷஹீதாவுறது இருக்கட்டுமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மௌத்து தானே என்று சொல்றாங்களே. யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டவங்களை வலா தகூலு, மௌத் என்று சொல்ல வேண்டாம், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு, மௌத் என்று உங்களோட கல்பால நினைச்சு கூட பாத்துறாதங்கோ. பல் அஹ்யாஉன் என்றாலும் அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க. இதை விட தெளிவான குர்ஆன் ஆயத்தை எங்க போய் தேட? இதுக்கு வேற தஃப்சீர் ஒன்று இருக்கா? பல் அஹ்யாஉன், அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க. இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்துல யுர்ஸகூன், ரிஸ்க் அளிக்கப்படுதாங்க. ரெண்டு விதமான ரிஸ்க் இருக்கு, பௌத்துக்கு ஒரு ரிஸ்க், ரூஹுக்கு ஒரு ரிஸ்க், ரெண்டு ரிஸ்க்கும் அளிக்கப்படுதாங்க. பேசிக்கொண்டு போனா நீங்களும் பேச வானமணி சொல்லவும் மாட்டீங்க, நான் நிப்பாட்ட போறதும் இல்லை, கடைசியில் எல்லாட்டையும் வேலை தான் இல்லா போகும். அதனால பல வேலை இருக்குது. இன்றைக்கு ஒரு ஒர்க்கிங் டே, நாளைக்கும் வேலை இருக்கும். எனவே என்னைய கண்ணியப்படுத்தி மதிச்சு அந்தஸ்து தந்து கூப்பிட்டு அழைத்து இந்த பள்ளி வாசல்ல பயான் பண்ண வச்சதுக்காக வேண்டி இந்த பள்ளி ஹஸ்ரத் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் யார் யாரெல்லாம் என்ன கூப்பிட சொன்னாங்களோ அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்தியவனாக அல்லாஹ் அவங்க அனைவருக்கும் ரஹமத்து செய்து பரக்கத்து செய்து ஆவியத்தோடு மன நிம்மதியோடு வாழ வைத்து இங்கே யார் யாரெல்லாம் இங்கு இந்த வருகை தந்து இந்த மேராஜுடைய இரவை மிகவும் அழகுபடுத்தி சிறப்பாக்கி கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தினாங்களோ அதே நேரத்தில் யாரெல்லாம் வர முடியாமல் போய்விட்டதோ யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், நமக்கு நல்லவைகளை சொல்லித்தரக்கூடியவர்கள், நமக்கு புத்திமதி சொல்லித்தரக்கூடியவர்கள், நமக்கு உதவியாக இருப்பவர்கள், நம்மிடத்தில் துஆ கேட்க சொல்லக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக, நம் அனைவருக்கும் ரஹமத்து செய்வாயாக. யா அல்லாஹ் நம்மால யாருக்கும் நோவினை ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யாராலும் நமக்கு நோய்வினை வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கெட்ட நோய்கள், பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், ஃபசாதுகள், ஃபித்னாக்கள், கடன் தொல்லைகள், கெட்ட நோய்கள், கேன்சர், டெங்கு, ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக.
யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இங்க வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் பிரச்சனைகள் இல்லாமல் திருப்பி அனுப்புவாயாக. யா அல்லாஹ் வெறுங்கையோடு திருப்பி அனுப்பிவிடாமல் மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு பரக்கத்தோடு ஆவியத்தோடு அவர்களை திருப்பி அனுப்புவாயாக. யா அல்லாஹ் எந்தெந்த நோயாளிகள் இங்கே வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய நோய்களையும் குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்தோட இங்க வந்தாங்களோ அவங்க அவ்வளவு பேர் ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்க செய்த பாவங்களை மையமாக வைத்து நம்மை குற்றம் பிடித்து விடாமல் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மில் ஒவ்வொருவரும் என்னென்ன துஆக்களை இந்த இடத்துல கேட்கிறோமோ இந்த நேரத்தில் கேட்கிறோமோ கல்புல என்ன கவலையை சுமந்து கொண்டிருக்கிறோமோ அனைத்து கவலைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. மன நிம்மதியோடு வாழ வைப்பாயாக. நம்முடைய குடும்பத்தில் உள்ள குமரி பெண்களுக்குரிய கணவன்மார்களை நீயே தெரிந்தெடுத்து தருவாயாக. அதபொழுக்கம் உள்ள குடும்பத்தோடு அன்பாக பழகக்கூடிய நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய இபாதத்துள்ள செல்வம் உள்ள நல்லடியார்களை தருவாயாக. அப்படி ஏழைகளை நீ எழுதி வைத்தாலும் அவர்களை செல்வந்தர்களாகவே நமக்கு தந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவிமார்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக. அவர்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கணவன் இல்லாமல் விதவைகளாக கணவன் இல்லாமல் தனிப்பட்ட பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீயே பொறுப்பெடுப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அழுது துஆ கேட்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல அழகான சாலிஹான தக்வா உள்ள குழந்தைகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் மௌத் வரையில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் வாழ வைப்பாயாக. மௌத் வரையில் தொழுகையில் பேணுதலை தந்தருள்வாயாக. மௌத் வரையில் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மௌத் வரையில் தஹஜ்ஜத்தில் ஆசையை தருவாயாக. மௌத் வரையில் சுன்னத்தான் நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாருடைய மனதையும் நோவிக்காமல் நற்குணத்தோடு சீதேவித்தனத்தோடு நம்மை வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளுக்கும் பரக்கத்து செய்வாயாக. வட்டியை விட்டும் பாதுகாப்பாயாக. கடனை விட்டும் பாதுகாப்பாயாக. வங்கி கொடுமையை விட்டும் பாதுகாப்பாயாக. யாரிடத்திலும் கை நீட்டி விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஹசானாவை திறந்து தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மை சீதேவிகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை ஒற்றுமையோடு வாழ வைப்பாயாக. நம்முடைய குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவாயாக. எத்தனையோ பேர் பல குமரி பெண்களை பெற்றெடுத்துக் கொண்டு ஏங்கி தவிக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீயே பொறுப்பாக இருப்பாயாக. அவர்களுக்கு நீயே பொறுப்பாக இருப்பாயாக. அவர்களுக்கு நீயே பொறுப்பாக இருப்பாயாக. அதே போல நாம் பெற்று வளர்க்கக்கூடிய நம்முடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவர்களை ஜினாவை விட்டும் பாதுகாப்பாயாக. கெட்ட நடத்தைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. கெட்ட கூட்டாளிமார்களை விட்டும் பாதுகாப்பாயாக. கெட்ட பாவனைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. கெட்ட வார்த்தைகளை விட்டும் பாதுகாத்து அவர்களை தாய் தகப்பனுக்கு கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு வாழ்ந்துவிட்டு மறைந்த நம்முடைய தாய் தகப்பனுடைய கபரை பிரகாசமாக்குவாயாக. அந்த கபரை வெளிச்சமாக்குவாயாக. அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை நீளமாக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கடைசி வரையில் உன்னை திக்ர் செய்து உன்னது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடுபடாமல் அந்த காலத்திலிருந்து நமது முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்த வழியான தரீக்காக்களை பின்பற்றி ஷரீஆ தரீக்கா ஹகீகா மாரிஃபா என்னும் ஞான பாதையை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவாயாக. பொய்யான பாதையை தந்து விடாமல் உண்மையான பாதையை நமக்கு காட்டி தந்து மஷாயிகுமார்களை காமிலான ஷேகுமார்களை பின்பற்றி உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை கொண்டும் பொருட்டை கொண்டும் சிறப்பை கொண்டும் நமது அனைத்து வாழ்க்கையையும் சிறப்பாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய துஆக்களுடைய ரஹ்மத்தை கொண்டும் ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டும் நீயே கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. يا الله இந்த பள்ளி வாசல் இந்த இடத்துக்கு வருவதற்கு யார் யாரெல்லாம் பல 100 வருஷங்களுக்கு முன்னால காரணமாக இருந்தார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக. அவர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்குவாயாக. கண் பார்வை எட்டும் அளவுக்கு விஷாலமாக்குவாயாக. ஜன்னத்துல் பக்கியோடு தொடர்படுத்தி வைப்பாயாக. இந்த பள்ளி வாசலை கடைசி வரையில் நல்ல சாலிஹான முறையில் நடாத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நீ ரஹமத்தையும் பரக்கத்தையும் நேமத்தையும் செய்து இங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய வலியுல்லாஹ் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நமது அனைத்து துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் நபியுல் உம்மி وعلى آله وصحبه أجمعين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.